பாபா இன்னைக்கு நமக்கு சொல்றார், சத்தியத்துல பெற்றவராக கண்டவர்கள்தான் பெற்றவராக அது இங்கேதான் அப்பா கிடைக்கிறது. விஞ்ஞானத்தின் மூலம் எப்படி மக்கள் அறிவிக்கிறதா இருக்கு. இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நாடகம் பலர் ஆத்மாவை விட்டவர்களே அவரது பாகங்களை நினைக்கும். அவர்கள் இந்த சரீரத்தை விட்டா இன்னொரு சரீரத்தை எடுக்கணும். அதனால அழுவதற்கு படிப்பிக்கிறது. அதனால கற்றுச்சங்களாக அங்கே இருக்கணும். சீக்கிரம் சின்ன குழந்தைகள் தூய்மை இந்த சக்தியிலான பரமாத்மா சொல்றோம். மகாத்மா மகாத்மாக்களை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணம் என்னன்னா, மகாத்மாக்கள் சொல்லக்கூடியவர்கள் யாரு? அவங்க பிறந்து வளர்ந்து திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கையை விட்டு காட்டுக்கு போன பிறகு அவங்கள மகாத்மாக்கள்னு சொல்றோம். சின்ன பிள்ளைங்க. ஆனா பாபா சொல்றார், மகாத்மாக்கள் சொல்லவங்க கூட காரணம் என்னன்னா, அவங்களுக்கு விகாரம்னா என்னன்னு தெரியாது. நான் மகாத்மாக்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாபா சொல்றார், அதனாலதான் அவங்களுக்கு தெய்வத்து கூட ஒப்பிடுறது இல்லையா? காரணம் என்னன்னா, பாபா சொல்லால் கள்ளம் கபடமற்றவர். ஒரு குழந்தைக்கு இது தெரியாது. ஒரு திருட வந்திருக்காரா, நம்ம கொலை வந்திருக்காரா, கத்தியை காமிச்சாலும் அது பிடிக்கும், சந்தோஷப்படும். பாபா சொல்றாரு அதுதான் இல்லையா? கள்ளம் கபடமற்ற பாபாவுக்கு பேர் இருக்கு. என்னன்னு? கள்ளம் கபடமற்ற பிரபு. அப்போ அவர் கள்ளம் கபடமற்றவர், அவர் தெரியாதா? ஏன் அப்புறம் அவருக்கு அப்படி சொல்றோம்? ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சும் கள்ளம் கபடமற்ற. அப்படி அவருக்கு மற்றவங்க நம்மள மாதிரி சிந்திக்கக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவருக்கு இருந்தா, அப்ப ஆத்மாவுக்கு இல்லையா, மனிதருக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் நம்மளை ஏத்துக்கிட்டாரு பாபா. கள்ளம் கபடமற்றவரா தொட்டு தான் நம்மளை ஏத்துக்கிட்டாரு. சப்போஸ் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பார்த்திருந்தாருன்னா, அதனால பாபா சொல்றாரு, குழந்தைகள் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால மகாத்மாக்களை விட உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற. செயல்கள் நடுநிலை செயல்கள். தேவர்கள் அஹிம்சாவாதிகள். ஆனா விஷ்ணு கையில சுயதர்சன சக்கரத்தை கொடுத்திருக்கிறாங்க. பக்தியில அது அசுரர்களை கழுத்தை வெட்டிது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அப்படி கிடையாது. அவர் அஹிம்சாவாதி. எங்களுக்கு கொடுத்தானே நாங்க விட்டுடி சீக்கிரமா போயிடுவோம். அதனாலதான் அவருக்கு பாபா சொல்லார், உண்மையா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த சுயதர்சன சக்கரதாரிகள் யாரு? நீங்க தான் இல்லையா? ஆனால் உங்க கையில கொடுக்க முடிய மாட்டேங்குது. அப்ப பாபா பார்க்கிறார், சம்பூர்ணமானவர்கள் கையில அந்த ஈவன் சக்கரம் கிடையாது, மற்ற எல்லா அலங்காரமும் இல்லையா? தேவர்களுக்கு அங்க ஞானமே கிடையாது. 4 அலங்காரம் எது குறிக்குது? சக்கரம் ஞானத்தை குறிக்குது. யோகம்.
அப்ப அதை எது காமிக்கிறதுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், லக்ஷ்மி. இந்த 4 சப்ஜெக்ட்ல படிப்புல இல்லையா, யார் பாஸ் பண்றாங்களோ அவங்க அந்த நிலையை அடையலாம். அது கல்வியினுடைய அடையாளம், சப்ஜெக்ட் இல்லையா. ஞானம், யோகம், தாரணை, சேவை. பாபா சொல்றாரு இது 4 தான். லக்ஷ்மி நாராயண, நர்சே நாராயணா, நாரிசே லக்ஷ்மி. ஸோ அதுதான் வந்து பாபா சொல்றார். ஆனால் அது அவங்களுக்கு அந்த ஆயுதங்கள் பத்தி அந்த ஞானத்தை தெரியுமா அவங்களுக்கு? சத்தியுகத்துல தெரியாது. அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? காரணம் என்னன்னா, இங்கே முயற்சியாளர்கள் கையில கொடுக்க முடிய மாட்டேங்குது, அதனால அங்க கொடுக்கப்பட்டிருக்குன்றார். ஆனாலும் என்ன சொல்றாங்க, விஷ்ணு கையிலையோ ஸ்ரீகிருஷ்ணர் கையிலோ காமிக்கப்பட்டிருக்கு. மகிமை என்ன சொல்றாங்க, ஓலா கலா சம்பூர்ணன், சம்பூர்ண நிர்விக அகிம்சா பரமோதரம். பரமோதரம்னா என்ன அப்படின்னா அவங்களுடைய முதல் தர்மம் அகிம்சை, அப்புறம்தான் மீதி எல்லாம். ஆனா அகிம்சைக்கு இங்க அர்த்தம் வேற சொல்றாங்க. அகிம்சை என்பது உடல் ரீதியான இல்லையா துன்புறுத்தத இம்சைங்கிறாங்க. அவ சொல்ற அகிம்சை என்பது டபுள் அகிம்சாவாதிகள் என்றார். காமவாளை பயன்படுத்துவதும் இம்சை அப்படிங்க. அதனாலதான் பாபா சொல்றார், ஸ்ரீகிருஷ்ணருக்கு இல்லையா இந்த மாதிரி மகிமை பாடிட்டு, தேவர்களுக்கு இந்த மாதிரி மகிமை பாடிட்டு காமிச்சிருக்கிறதெல்லாம் அவங்கள இல்லையா வன்முறையாளர்கள், அக்காசூரன் பக்காசூரன் என்றார் இன்னைக்கு பாபா. பாபா சொல்றாரு, யார் இருக்கிறாங்க இந்த மாதிரி, யாராவது இருக்காங்களா? தீபாவளி முடிஞ்சது இல்லையா, நரகாசுரன் அழிஞ்சான்றாங்க இல்லையா. நரகாசுரன் எங்க இருக்கான்? இருக்கானா இல்ல போயிட்டானா? போய் வரும். பாபா சொல்லாரு இருக்கிறான் இல்லையா. அதனாலதான் தீபாவளி வருஷம் வருஷம் கொண்டாடுறோம். உள்ள போயிட்டு அந்த சென்டரை வாங்கிக்கணும். அதாவது உள்ள போயிட்டு சென்டரை இறங்கிடும். அந்த சென்டர் பாதுகாக்கிறதுக்காக நீங்க வந்து வச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம். எவ்வளவு உயர்ந்த நோக்கம். வேற என்ன சொல்றாரு? பாபாடைக்கு திருப்தி தேவனாயிருங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அது பிடிச்சது. அவங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அது தூய்மை. அப்ப தூய்மையா இருக்கிறேன்டா என்னன்னு சொல்லி அப்பா சொல்றாருன்னா சுத்தமும் நேர்மையில் இருந்தா தான் தூய்மை. அப்ப அப்பா வந்து சொல்லிட்டார், நாங்கள் எங்களுக்கு தேவர்கள் ஆகும்னு சொல்லிட்டார். ஆனா நாங்கள் இனி அவர் சொல்ற அந்த ஸ்ரீமத்தை பின்பற்றி எவ்வளவுக்கு படிக்கிறோம்ன்றதுதான் எங்களை இது தங்கி இருக்கிறேன். அப்ப அந்த திருப்தி வந்து குறை என்று சொல்லிக்குள்ள நான் அதை என்ன செய்யணும்னா, அப்பா எனக்கு செய்த நல்லது எல்லாத்தையும் நினைப்பேன். அப்ப யோசிச்சு பார்க்க இப்ப எங்களுக்கே ஒரு நான்வெஜ் சமைக்கிற இடத்த போகல ஒரு மாதிரி இருக்குது. ஆனா இந்த உத்தியான உலகத்துல எங்களை முன்னேற்றம் பண்றதுக்காக அந்த பிரம்மா பாபா அந்த சரீரத்துல பிரவேசிக்கு வந்துக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அன்பு அவருக்கு இருந்திருந்தா அப்படி செய்திருப்பேன். மற்றது வந்து பாபா சொல்ற சிறைமத்தை செய்யாம விட்டுட்டு அடுத்த நாள் போய் பாபா சொல்ற நான் இது செய்யலன்னு சொல்ல மன்னிச்சுட்டு அந்த முரணில அதை எப்படி செய்யணும் என்று சொல்லித்தாரு. அப்ப அப்படி அதை நினைக்கக்குள்ள அந்த திருப்தி வந்துட்டான். திருப்தி என்பது மிகப்பெரிய சொத்து இல்லையா. திருப்தி என்பது எதை பொறுத்து இருக்குது? ஏன் திருப்தியா இல்லாம இருக்கிறாங்க? உள்ளுக்குள்ள ஆத்மா நிறைந்ததாக இல்லாத பொழுது இல்லையா திருப்தி இல்லாம போயிடுது. நிறைக்குடம் தழும்பாதுன்றாங்க.
அப்ப எதை வச்சு நீங்க திருப்தியை நிர்ணயம் பண்றீங்க? ஆத்மாவே. எங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சுதான் திருப்தியை நாங்க பாக்குறோம். ஒருத்தருக்கு இவ்வளவு இருந்தா போதும் திருப்தி, எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா போதும், ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்றேன்றார் இல்லையா? இன்னொருத்தருக்கு அப்ப திருப்திக்கு நீங்க அளவுகோல் வைக்க முடியுமா? அளவுகோல் இல்லை இல்லையா? அப்போ திருப்தி என்பது என்ன? அது மிகப்பெரிய சொத்து. திருப்தி இல்லைன்னா நீங்க பூரா யூகேவை எழுதி கொடுத்தாலும் நீங்க திருப்தி ஆவீங்களா? பக்கத்துல பாரிஸ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது. இன்னைக்கு உலக வரலாற்றை எடுத்து பாருங்க. பேரழிவுக்கெல்லாம் காரணம் என்ன? முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் எல்லாம் பார்த்தா என்ன? ஒரே ஒரு ஹிட்லருடைய திருப்தி இல்லாத தன்மை என்ன பண்ணுச்சு? எத்தனை மில்லியனான ஆட்கள் இறந்து போனாங்க. உலகம் என்னாச்சு? இப்ப காரணம் என்னன்றார் பாபா? திருப்தி என்பது வெளியில கிடையாது இல்லையா? திருப்தி என்பது ஆத்மா உள்ளுக்குள்ள நிறைந்திருக்கும் போது, நேத்து கூட பாபா சொன்னாரு, செல்வம் என்பது மாயைன்னு சொல்றாங்க நிறைய பேரு. அது இந்த காலத்துக்கு பொருந்தும். செல்வம் வந்துட்டா என்ன வந்துடும்? தவறான வழியில அந்த செல்வத்தை கோடீஸ்வரர்கள்னால அவங்க தவறாக வழியில பயன்படுத்தக்கூடியவர்கள் இல்லையா? அந்த செல்வத்தின் மூலியமாக தவறானதை கூட மறைக்கிறதோ, இல்லையா? தவறான செயல்கள் செய்வதோ, அவங்க என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறாங்களே இன்னைக்கு. இப்ப சத்தியுகத்துல செல்வம் இல்லையா என்ன? பாபா சொல்றாரு, இங்க இருக்கிற முதல் கோடீஸ்வரர் துவாபர திரேத்தாயுகத்துல கடைசி பிரஜை கிட்ட அவ்வளவு சொத்து இருக்குமா? அப்ப ஏன் நடக்கல இங்க தவறு இல்லையா? அப்போ அங்கே பணம் என்பது மாயை அல்ல இல்லையா? அது செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உடல் உணர்வுக்கு வரும் பொழுதுதான் இதெல்லாம் வரும் இல்லையா? ஆத்மால சக்தி இருக்கும்போது வேற சக்திகள் தேவையில்லை. அவசர திருப்தி என்பது என்ன? மிகப்பெரிய சொத்துன்றாரு. சொல்லுங்க அம்மா, என்ன சொல்றார் பாபா? ஆஞ்சநேயர முடிவு பார்க்கறதுனா ஆஞ்சநேயருக்கு தான் காட்சி கொடுப்பாரு. நேத்தும் வந்து சொன்ன பாபா சொல்றாரு, அவங்க செய்யக்கூடிய பக்திக்கு பலனே அப்படி கொடுக்கிறார் பாபா. திருப்தி ஏன் அப்படி கொடுக்கலன்னு ஏன் திருப்தி ஆக மாட்டேன்றாங்க? ஏன் திருப்தி ஆகுறது இல்லை அப்படி கொடுக்காத போது? ஏன்னா அவங்க அவங்களுடைய பக்தர்கள் தான். அவ சொல்றாருல, யாரு பக்தி மார்க்கத்துல அவங்க அவங்களுடைய பக்தர்கள் தான். அப்ப எப்படி வந்து அவங்களுக்கு இங்கே சீபாவா நான் ஒளியா இருக்கிறேன், நான் எப்படி திருப்தி ஆவாரு? அதனால என்ன பாவனை இருக்குதோ இல்லையா? பாபா சொல்ல ரைட்டு. ஆக மொத்தத்துல என்னதான் ஏதோ ஒரு வகையில நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஏதோ ஒரு ரூபத்துல நினைக்கிறீங்க. இப்ப நமக்கு சத்தியுகத்திலிருந்து வர்றவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு பரமாத்மா ஜோதியா இருக்கிறாருன்னா நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். இருக்கலாம், கரெக்டு தான் அப்படின்னு. ஏன் நினைக்கிறோம்? அங்க இருந்ததுனாலயா? சத்தியுகத்துல இருந்ததுனாலயா? இப்ப ஆத்மாவுடைய பதிவு
போன கல்பத்துல பாபா வந்து இதே சங்கமிகத்தில் நமக்கு சொல்லி கொடுத்து அந்த பதிவு அதிகமா இருக்கு. அதிகமான பதிவு இருக்கிறது யாருக்கு? சக்தி இருக்கிறார். பிரம்மா பாபாவுக்கு. அதனாலதான் கோவில் எல்லாத்தையும் உடனே அர்ப்பணிச்சார் பாபாவுக்கு. முதல்ல சிவனுக்கு அவர் தான் கோயில் கட்டுறாரு. அது என்ன கோயில் கட்டுறாரு? சோமநாதர்னு என்ன அர்த்தம்? அமுதம் ஞானம். ஞானம். அப்ப என்ன ஞானம் கொடுத்தாரு? நான் ஜோதியா இருக்கேன், நீ ஒரு ஆத்மா, உன்னுடைய தந்தை நான் ஜோதி சுரூபமாக. அப்ப அவருடைய காலம் எவ்வளவு காலத்து அந்த பதிவு இருக்கு? இது வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. அவர் கூடவே இருக்கார் இல்லையா? மேல சூக்ஷ்ம லோகத்தில் இருந்தாலும் அவருக்கு இப்ப எவ்வளவு ஆழமான பதிவு இருக்கு அவருக்கு. சைக்கிள் 4 நாள் ஓட்டி மறந்ததுக்கும் 50 வருஷம் தொடர்ந்து ஓட்டுறவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் ஓட்டாம இருந்தா யார் டக்குன்னு பிடிப்பா? சைக்கிள் ஓட்டணும் இருக்கு. அப்போ 50 வருஷமா யார் ஓட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சைக்கிளை பார்த்துட்டு உடனே ஓட்டணும்னு ஒரு செகண்ட்ல ஓட்டிடுவார். 4 நாள் ஓட்டுனவருக்கு இப்போ திரேதாயுக எண்டுக்கு வர்றதுக்கும் சத்தியுகத்தில் ஆரம்பம் வந்த ஆத்மாவுக்கும் பதிவுகள் அதிகமாக இருக்குல்ல. அதனால அவங்க என்ன பண்ண முடியுது? உடனே பாபா வந்து ரெகனைஸ் பண்ண முடியும் இல்லையா? சொல்லுங்கம்மா. ஆமா சொன்னாங்க. இவன் வந்து அசரீதியானது சொல்றேன். நான் வந்து ஆத்மா புரிதல் அந்த எல்லாத்தையும் அனுசரிச்சு சொல்றேன். அவதான் நேத்து கூட சொன்னார். என்ன அது ஆத்மா பத்தி? இந்த பார்க்க முடியாது. நேத்து சொல்றாரு ஆத்மா என்பதே ஒரு அற்புதம் என்கிறார். அற்புதம், ஆச்சரியம் என்கிறார். இவ்வளவு சின்னஞ்சிறிய ஒரு ஆத்மாக்குள்ள என்ன இருக்கு? 54 ஜென்மத்துடைய செகண்ட் பை செகண்ட் மில்லி செகண்ட் எல்லாம் அடங்கியிருக்கு. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயம் இல்லையா? பாபா சொல்றார் நானே அதிசயப்படுறேன்றார். ஏன் அப்படி சொல்றாரு பாபா? ஏன்னா கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா எல்லாம் தெரிஞ்சவரு நினைக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சவருக்கு ஏதாவது அதிசயம் இருக்குமா? எல்லாம் தெரிஞ்சவருக்கு அதிசயம் இருக்குல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா குழந்தை தான் பார்த்தா என்ன பண்ணும்? பார்க்க அதிசயமா. ஏன்னா அது பார்த்தது. அப்போ பாபா நான் அதிசயப்படுறேன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியாது அது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. ஆனா பக்தியில என்ன நினைக்கிறாங்க? அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படிங்க. என்ன வேணா செய்யலாம் அவரு. பாபா சொல்றாரு எவ்வளவு இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிப்புகள் வந்திருக்குது, எவ்வளவு தொழில்நுட்பம் வந்திருக்கு. ஆனா அதுல கண்டுபிடிக்கிறது யாரு? நான் இவ்வளவு கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன் யாரு? ஆத்மான்றது அவருக்கு இருக்குதா? அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு ஒரு அவ்யக்த வாணியில, வயசான பாட்டிங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த ஞானத்துல, உலகத்திலேயே பெரிய புத்திசாலிகளா இருக்கிறாங்க. அவங்களாம் புத்திசாலிகளா? நீங்க தான் புத்திசாலிங்கன்ற. நீங்க யாருன்றீங்க? பரமாத்மாவை என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய புத்தி வேணும்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா? மத்தவங்க யாருமே புத்திசாலி கிடையாதுங்கிற. ஒவ்வொரு ஆத்மாவும் 24 சொன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் வித்தியாசப்பட்டது. அதுவும் ஒரு அதிசயம். ஒரு ஆத்மாவும் ஒரு பாகம்.
அவன் மேலே இருந்து பார்த்துட்டு சரி இந்த ஆத்மா ஒரே மாதிரி பாகம் நடிக்கணும்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு பாபா இன்னைக்கு வந்து சினிமா பத்தி சொல்றாரு, பார்க்க வேணாம்னு சொல்றாரு. ஏன்னா இந்த தீய காட்சிகள் வந்து இந்த மனசுல பதியும். அதனாலதான் இந்த நாடகத்தை பத்தி சொல்றாரு. இந்த ஏற்கனவே முச்சிக்கிறது இதுக்குள்ளேயே ஒரு சினிமா இருக்குது, சினிமாக்குள்ளேயே ஒரு சினிமா நடக்குது. அந்த பாவத்தை நாங்க தான் நடிக்கிறோம், ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. பாபா வந்து எங்களை வந்து திருப்பி சரியான பாதையில கூட்டிட்டு போறாரு. ஒரு குருவியோ ஒரு பறவை வந்து கூட்டுக்குள்ள கேட்கற வெளிய திறந்து கிடைக்க பறந்துதான் போக பார்க்கணும். அதே மாதிரி நாங்க இப்போ இந்த வீட்டை திருப்பி தான் நாங்க போக விரும்புவோம். பக்தி மார்க்கத்துல வந்து நல்ல எனக்கு வந்து பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சோம். ஆனா உண்மையா ஒரே ஒரு இல்லியற்ற தந்தை தான். கண்ணாடியை தலையில போட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்க இறைவனை தேடிக்கொண்டிருக்கோம். அவசரர் பக்தியில தடுமாறி தெரிந்தீர்கள் அப்படிங்கிறார். நாலாபுரம் இல்லையா? ஏன்னா அங்க என்ன இருக்கு, கடைசியில தடுமாற்றம் தான் இருக்கு, பயம் இருக்கு. பாபா என்ன பண்றாரு, அதுல இருந்து எல்லாத்தையும் விடுதலை கொடுக்கிறார். அவ கர்ம தத்துவத்தை சொல்லிக்கு வந்து இந்த செயல் வந்து சுருக்கத்துல வந்து நடுநிலை செயல் இருக்குது. அப்ப இங்க வந்து நாங்க செக் பண்ணுவோம், நாங்கள் வார்த்தைகள் செயல்ல கூடி இந்த தீயவையும் செய்யக்கூடாதுக்கான பிராக்டிஸ் தான் இருக்கு. இதை சொல்ல வரீங்க, சொல்லுங்கம்மா. ஆத்மாவுக்கு அந்த ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, உங்களுக்கு வழியை காட்டுறேங்கிறார். கடவுளே நல்ல வழியை காட்டு, என் கண்ணை தரு அப்படிங்கிறார். சொல்றோம் பக்தியில. அப்ப கண்ணை தரேன்னா இந்த கண்ணு திறந்துதானே இருக்கு. அப்ப இன்னைக்கு பாபா சொல்ல, நான் மூன்றாவது கண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா? மூன்றாவது கண்ணின் கதை, அடுத்தது அமரத்துவ கதை, சத்யநாராயணனுடைய கதை. அப்ப இத்தனை கதைகள் உங்களுக்கு சொல்லுது. அப்ப மூன்றாவது கண் உங்களுக்கு கொடுக்குறது. அப்போ நம்ம எந்த விஷயத்தையும் மூன்றாவது கண் என்ன பண்ணும், மூன்றாவது கண் ஏன் கொடுக்கிறாரு, அந்த கண்ணில் தான் நீங்க பார்க்கணும். இந்த ரெண்டு கண்ணை மூடிக்கணும். இந்த ரெண்டு கண்ணு என்ன கண்ணு? இது தேக அபிமானத்துடைய கண். இது தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட கண். இது தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அங்கத்துக்கான கண். இந்த தேகத்துல இருக்கக்கூடிய கண்ணு மூலியமா தேகத்தை தான் பார்ப்பீங்க. தேகத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்காது. ஏன் விடை கிடைக்காது? தேகமே டெம்பரரி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி விடை கிடைக்கும்? கிடைச்சாலும் டெம்பரரியா கிடைக்கும். சரி, கொஞ்ச நேரம் வேணா அமைதியா இருக்கேன்னு இருப்பீங்க. ஆனா மூன்றாவது கண்ணுன்னு சொல்லும்போது அது ஞானக்கண், அறிவு கண். அது எல்லையில்லாத கண். அப்போ அது எது பார்க்கும்? ஆத்மாவை பார்க்கும். ஆத்மா எல்லை இல்லாதது. அப்போ எல்லை இல்லாதுன்னு என்னது? அப்போ மேல இருந்து வந்த ஆத்மா இந்த சக்கரத்தை சுத்தி, அது ஃபுல் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். அதோடைய ரகசியமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரகசியமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன பயம் இருக்கு அதுல? இன்னைக்கு சொல்றாரு பாபா, உங்களுக்கு சாவுக்கு என்ன பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு சாவு பயம் இருக்கா இல்லையா? எனக்கு ஏதோ ஆயிரமோ நினைக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, ஏன் வருது? எனக்கு என்னமோ தன்னை உடம்பா நினைக்கிறாங்க. அதான் பயம் வருது. என்ன உங்களுக்கு ஏதாவது ஆயிருமான்னு என்ன அர்த்தம்? சொல்லுவாங்க எனக்கு பிறகு என்ன செய்ய போறாங்க,
நான் இல்லாட்டி என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்துல பௌதிக கிராமங்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த திறமை இல்லாமல் எனக்கு பாபா சொல்றாரு அவங்க உண்மையான பிராமணர்களா, அவங்க திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க நிறைய பேருக்கு இல்லையா. பாபா சொல்றாரு நீங்க தான் இல்லையா காம சிதையிலிருந்து விலக்கி ஞான சிதையில் அமர சொல்லி. பாதிய தந்தையும் இருக்கிறது. ம் நான் இருக்கக்கூடியதான் நீங்க பரமா தூய்மையாக்குவரை எல்லாம் வேண்டி நிற்கிறீங்க. சரி, ஜூம்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. ரொம்ப நேரம். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி. பாபா பாபா சொல்ற இந்த எல்லைக்கு உட்பட்ட தந்தை இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரைக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையைத்தானே கூப்பிடினோம். இப்ப எல்லைக்கு உட்பட்ட தந்தைய பரமாத்மா ரெண்டு கூப்பிடலாதானே அதை சொல்றாரு. அப்ப எல்லைக்கு உட்பட்ட தந்தையனால துக்கத்துல இருந்து விடுவிக்க முடியாது. மற்ற பாபா சொல்றாரு இன்றைக்கு இந்த இது என்னத்துக்காக கணவன் மனைவி அரைப்பங்கு கணவன் இருந்தால் அதை சொல்றதானே பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறோம் என்று சொத்தை இந்த பற்றின் காரணமாக பிறகு அந்த மனைவி கஷ்டப்படுதுன்னு சொல்லி. ஆமா, அது என்னத்தை ஜாயின் பண்ணி சொல்றாரு பாபா? என்னத்துக்கு இல்ல பாத்தீங்கன்னா ஆஃப் பார்ட்னர் தானே சொல்றாங்க லைஃப்ல. பார்க்க போனா இப்ப பொதுவா நீங்க மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் அதிகமா ஆயுள் அதிகமா இருக்கு. ஆண்கள் சரீரம் விட்டுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆண்கள் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு தலைவன் இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அது கூட இல்லை, அது வேற விஷயம். ரெண்டு பேருமே இன்னைக்கு அலைந்து திரியிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குன்னு சொல்லி. ஆனால் பொதுவா பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற வரைக்குமாவது அவங்க என்ன பண்றாங்க, மேனேஜ் பண்ண முடியும். இப்ப ஜென்ரேஷன் விட்டுருக்கு. இப்ப ஜென்ரேஷன் டோட்டலி செல்ஃபிஸ். அவங்க ரொம்ப இருக்காங்க. பெண்கள் எல்லாம் அப்படி கிடையாது, எல்லாம் எஜுகேட்டடு. அந்த காலத்துல என்னன்னா ஒரு பெண்ணுன்னா அவங்க டோட்டலி டிபெண்ட் பண்ணி எங்க இருக்கணும், கணவரை நம்பி தான் இருக்கணும். அப்ப படிச்சிருக்க மாட்டாங்க, உலகம் என்னன்னே தெரியாது, வெளியில போயிருக்க மாட்டாங்க. அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு விவரமும் அவ்வளவு பத்தாது. கணவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போவாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, அவர் இறந்துட்டாருன்னா இந்த அம்மா எங்க போறது? வரக்கூடிய மருமக நல்லவளா இருந்தா ஓகே, சரி பார்த்துப்பாங்க. இல்லைன்னா அந்த அம்மாவுடைய நிலைமை எத்தனையோ நீங்க பார்க்கலாம். இல்லை நீங்க திருவண்ணாமலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. பார்த்தா அவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில் இருக்கக்கூடியவர். ஆனா அவங்கள சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ஒரு நிகழ்வு கூட நடந்தது அமெரிக்காவிலேயே. எங்கே இருக்கிறவர் அவ்வளோ சொத்தெல்லாம் எழுதி நான்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் விற்க வச்சு எல்லாம் பண்ணி அமெரிக்காவுக்கு போய் ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு ஏர்போர்ட்டில் டிக்கெட் வாங்கி அவர் போயிட்டார். ஏர்போர்ட்டில் நிற்கிறார். அது ஒரு விஷயம். சொந்த பேரண்ட்ஸ். ஸோ பாபா அப்படி சொல்கிறார். அப்போது இப்போ இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆக்சுவலி அவங்களுக்குன்னு ஒன்று வைக்கணும். வச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த காசுக்காவது அவங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது பார்ப்பாங்க. வேற எங்கே எழுதி வச்சுட்டு போகிறாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த சொத்து வர்ற வரைக்கும் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனால் முதல்ல எல்லாம் அப்படி இல்லை. சரி பிள்ளைகள் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க. அதுக்கே நிறைய டிபேட் எல்லாம் நடக்குது. சொத்து வச்சுக்கலாம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் இல்லை, எல்லாம் பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க தானே. ஓகே, பட் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இப்போ அப்படி கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது. அதனால பாபா சொல்றாரு, உங்களுக்காக என்ன பண்ணுங்க, வைங்க, கொடுங்க. பட் உங்க சேஃப்டிக்கு நீங்க வைக்கணும். அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க இல்லையா. உங்களுக்கு அப்ப எந்த உரிமை இல்லை. இப்போ பாபாவுக்கு பண்ணணும் செய்யணும்னு எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. லௌகிக்கத்துல ஒரு தானம் தர்மம் பண்ணணும்னு எங்க பண்றது, பாபா சொல்றாரு. ஆனா பற்றின் காரணமாக எல்லா குழந்தைங்க கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஓம் சாந்தி பிரதர். சொல்லாத பாயிண்ட் சொல்லுங்க. சொன்னது வேண்டாம், சொல்லாது.
இப்ப வலியுறுத்தணும் தானே எல்லாரும் இப்ப சொத்துக்களை பிள்ளைகளை நம்பி எழுதி வைக்காதீங்கன்னு சொல்லி எல்லா இடத்திலும். மற்றது நீங்க சொன்ன அந்த பெண்கள் கூட வயதுல இருக்கிறாண்டு ஐரோப்பாவில பெண்கள் வந்து வயது குறைஞ்ச ஆண்களைத்தான் திருமணம் கூடுதலாக செய்யறது. காரணம் வந்து ஆண்கள் உயிரை விட்டுருவ நேரத்தோட உடலை விட்டுருவான்ட்டு. மற்றது பாபா சொல்றார், தெய்வீக குணம் வந்து எவ்வளவுத்துக்கு கற்கிறோமோ அதுலதான் தங்கி இருக்குது என்று சொல்லி, உண்மையாகவே நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணனோட ஊஞ்சலாடி அவருடன் சொர்க்கத்தில் இருப்பான்னு சொல்றீர். அப்ப அது கேட்க சந்தோஷமா இருக்குது. மற்றது ஸ்ரீகிருஷ்ணர் அந்த அகாசுரனையும் பகாசுரனையும் கொண்டது இதால சக்கரத்தால கொண்டதுண்டா அவர் வந்து அதிமேலான அஹிம்சாதாரி. அப்ப என்னண்டு அவர் கொல்லேலுமென்று சொல்லி சொல்றீர். மற்ற சுலோகமும் நல்லது, சுத்தம் நிறைஞ்சவரான் நேர்மையாக இருப்பதுதான் உண்மையான தூய்மையாக கடைப்பிடிப்பதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு தந்தையின் வழிப்படியினர் வந்து திருப்தியாக இருந்து திருப்தியான தேவதையாக வேண்டும், எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை இன்னைக்கு விளங்கப்படுத்துறேன்னா அந்த கடனாளிகள் வளம் உள்ளவர்கள் கடனாளிகள் ஆகுதுன்றதை விளங்கப்படுத்துற சொன்னா, தந்தை வரும்போது அனைவரும் மேலேறுகின்ற சிதி ஆகுன்றதுன்னு சொல்ற. மற்றது அனைவரையும் அமைதிதாமத்துக்கும் சந்தோஷதாமத்துக்கும் அழைத்து செல்கிறார். அங்க பணம் வீணாகுவேலேன்னு சொல்லி சொல்ற. பணம் வீணாதுக்கு இந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஆனா பக்தி மார்க்கத்துல வந்து எல்லாரும் கடனாளிகள் ஆகிறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு விளங்கப்படுத்த. ஓம் சாந்தி பிரதர். நாங்கள் வந்து தேவர்களிடமிருந்தோ பிரம்மபாபாவிடமிருந்தோ ஆஸ்தியை பெறுவதில்லை. ஒரே ஒரு லௌகீக தந்தையான சிவபாபாவிடமிருந்தே நாங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். நாங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற சரீர சம்பந்தமானவற்றை திறக்க வேண்டும் என்று சொல்லி பாபா சொல்றேன். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். பாபா சொல்றார், இதை நாடகம் என்று பார்க்கட்டாம். நாடகம் என்று பார்க்கலதான் நாங்க பற்றட்டு இருப்போம் என்று சொல்றார் பாபா. மற்ற பாபா சொல்ற, தான் பாதையை காட்டுறேன், ஆனா நீங்க ஆத்ம நினைவில இருந்ததை செய்யக்கல அது மிக எளிமையா இருக்கும் என்று சொல்றார் பாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ சொல்ற, இப்ப முதல்ல வந்து எல்லாமே சதோபரா தான் இருந்ததுன்ற, அது பிறகுதான் அந்த சதோ ரஜோ தாமோ நிறுவட செல்றன்னு சொல்ற. அதுதான் அந்த இளம் குழந்தையத்தான் அந்த சதோபரதான் என்று அழைக்கிறேன்னு சொல்ற. மற்ற சொல்ற, இந்த சத்தியத்தின் உண்மையான சகவாசம் தந்தையோட தான் நாங்க செய்யறோம்னு சொல்றாரு. அப்புறம் அவரை நினைவு செய்யக்கதான் நாங்க அதிமேன்மானவும் வாரோம்னு சொல்றாரு. அவர் தான் படைப்பவர் என்ற. அப்ப அவரிடம் தான் நாங்க ஆசையை பெறுகிறோம்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. அப்பா வரதானத்துல சொல்லி இருக்கிற பிராமணருக்குன்ற கோட்பாடு நியதிகள் இருக்கு. அதுல நாங்க பின்பற்றணும். அப்ப அதை பின்பற்றினாதான் நாங்கள் வந்து இப்படி இருக்கலாம். இப்ப அப்பா சொல்றதுதான், பிராமணருக்கு தூய்மை தான் முதலாவது அத்திகாரம். அதுகளில நாங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு தீவிர முயற்சி செய்யறதுக்கு எல்லாம் இந்த கோட்பாடுகள் நியதிகள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யுது. அப்ப நாங்க அது அப்ப சொல்ற செக் பண்ண சொல்லி, அமிர்த வேலையில இருந்து நாங்க படுக்க போக நினைக்கும் செக் பண்ணினாத்தான் நாங்கள் வந்து முயற்சியாக நாங்க மாறுவோம். அதுக்கு நீங்க முதல் சொன்ன அந்த கதையும் இருக்குது. கோட்பாடுகளை நாங்க பயன்படுத்துறதால நாங்க தூய்மையை பின்பற்றுறோம் என்று நாங்க மற்றவர்களை சொல்லணும். அதில் சாப்பிடக்கூடாது, எல்லாம் சிக்டா இருக்குன்னு சொல்லினோம் தானே. நாங்கள் வந்து நியதிய கோட்பாடுகளை கடைப்பிடிச்சாத்தான் நாங்கள் அதை பின்பற்றி தீவிர முயற்சியாளராகி வெற்றியாளராக வரலாம். அதை நாங்கள் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துவோம். நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம், பின்பற்றுவோம். இப்போ வெளிய ஆட்களை வந்து நாங்களே தான் சமைச்சு சாப்பிடுவோம்ன்றத விரும்பி கூட சொல்ற மாதிரி எழுந்துக்கு வந்துட்டோம். இப்போ கோவிட் வரும்போதெல்லாம் அப்படிதானம்மா. அப்படி பேசினவங்க வெளியில எங்கேயாவது போனா இல்லையா, அம்மா அப்பாவா அந்த அக்கா தங்கச்சியை கொண்டு வந்து கூட வீட்டில் வெளியில வச்சிருங்கன்னு தான் சொல்லுவாங்க. வீட்டுக்கு விட்டாங்களா? விடலை. இல்லை. அப்போ செல்ஃபா சமைச்சவங்களுக்கு நல்லா ஹாப்பியா இருந்தாங்க. வெளியில சாப்பிட்டவங்களுக்கு, இந்த பழக்கம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி பாபா தூய்மையா நீட்டா குளிச்சு கிழிச்சு நல்லா அப்புறம் சமையின்றாங்க. கோவிட்ல என்ன பண்ணாங்க?
எத்தனை முறை கை கழுவ சொன்னாங்க, குளிக்க சொன்னாங்க. பாபா இன்னைக்கு சொல்றாரு பியூர் வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வெஜிடேரியன் தாண்டி வீகனுக்கு போயிட்டாங்க, எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. பாபா ஒரே வாரத்துல சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? ஆனா இன்னைக்கு எல்லாம் ரிவீல் ஆகுது, சொன்னதெல்லாம் உண்மைங்கிறது ஆகுது. அதுவும் ஏன் வந்து இந்த மாதிரி வீகன் ப்ராடக்ட் போறாங்க, ஏன் போலன்னா இந்த மில்க் ப்ராடக்ட் மூலியமாக இப்ப எல்லாத்துலயும் கெமிக்கல் இல்லையா? அதனாலதான் இப்ப எல்லாம் வந்துருச்சு. நெய்யில வந்தா கூட என்ன வருது, ஆர்கானிக் நெய் வருது. ஏன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனா மற்றபடி நீங்க பண்ணக்கூடிய எல்லாமே என்ன ஆகுது, அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இல்லையா? இப்போ அந்த காலத்துல பாபாவுக்கு உடல் உழைப்பு இருந்தது நிறைய பேருக்கு. அதனால பாபா சொன்னார் என்னன்னு, வீகன்ல கூட பால், மோர், தயிர் சாப்பிடலான்ற மாதிரி அதுல இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஏன்னா இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால இப்போ உலகம் சொல்லுது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சொல்றாங்க அதுக்கு இல்லையா? தினமும் இவங்க தான் என்ன சொன்னாங்க, முதல்ல எல்லாம் சாப்பிடலான்னாங்க. ஆனா இவங்க தான் புரோட்டீன் கிடைக்காது. இன்னைக்கு இதே ஆட்கள் என்ன ஆயிட்டாங்க, தலைகெல்லாம் மாறிட்டாங்க. எல்லா பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாமே பார்த்தாங்க, மக்கள் மாறுறதை பார்த்து அவங்க மாறிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் போயிடும்ல. ஸோ அதனால பாபா சொல்றது எல்லாமே என்ன ஆகுது, இப்போ ரிவீல் ஆகுது. அதன் உலக சுகாதார மையத்துல சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அவர்கள் வருத்தம் வந்து லோன்லினஸ் இருந்து. ஆனா பாபாங்களுக்கு அதுக்கு மருந்து வந்துட்டு எங்களுக்கு நாங்க தனியா இருக்கைக்குள்ளதான் கூட சந்தோஷமா இருக்கிறோம். அப்பாவோட நல்லா விதங்களாம் அப்ப எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு ஆமா, நீங்க தனியா இல்லையே பாபாவோட இல்லையா? மற்றவங்களுக்கு தனியா கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, நம்ம உட்காரலாம் அப்படியே. நீட்டுக்கு இருக்கிறோம். ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.